ஜீசஸ். ಧನ್ಯವಾದ 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 आजा। तेरे नाम की स्तुति प्रभु, तेरे नाम की स्तुति, पवित्र नाम की धन्यवाद। हर समय हर पल हमें संभालता है, इसलिए धन्यवाद करता हूँ। பல்கலி தன்யவாத தந்த சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, எங்களை நடத்தி வர்ற பாதைகளுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரிக்கிறோம்। अगुवाई कर रहा है, इसलिए धन्यवाद। थैंक यू लॉर्ड। धन्य 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 धन्य। स्तुतियो 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 स्तुतियो। यस जीसस, धन्यवाद धन्यवाद धन्यवाद। राजा ராஜரிகம் செய்கிற தேவனே, உலகத்தின் சதா காலங்களும் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தரே। ஆமென்। Thank you Lord. Yes Jesus. Thank you Lord. Yes Lord. Amen. Dhanya 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 dhanya. Thank you Jesus. சிறந்த தெய்வமே, சிவப்பு உண்மையானவரே, எங்கள் விடுவெளியே ஆண்டவரே, இந்த உபாசனாலை தேவ சன்னிதானத்தில் நோக்கி பார்க்க உமக்கு ஸ்தோத்திரம்। எல்லா கரைகளை தட்டி ஸ்தோத்திரங்களும் பரிசுத்தரே, அதிகாரே, பலவீனங்களை போக்கினவரே, எல்லா சக்திகளையும் மாற்றினவரே, உமக்கு ஸ்தோத்திரம்। Thank you Lord. இந்த நாளை தந்த தேவ
தந்ததால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடி பாடி மகிழ செய்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை தந்ததால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆடி பாடி மகிழ செய்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம். சபையின் சத்துருவை விரட்டினதா ஸ்தோத்திரம். பொல்லாத சாத்தானை விரட்டியதா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உனக்கு ஸ்தோத்திரம். அன்பினாவே எனக்கு தந்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பினாவே எனக்கு தந்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனிகளால் நிரப்பினதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியின் மனிதனாக வாழ ஸ்தோத்திரம். ஆவியின் நல்ல மனிதனாக வாழ வைத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உனக்கு ஸ்தோத்திரம். நாளை தந்த தேவனை ஸ்தோத்திரம். வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உனக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே எழுந்தது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் நிரப்பினதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைவு தந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கினதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இடம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
பரிசுத்தால் நிரப்பினதால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனிகளாலே நிரப்பினதால் ஸ்தோத்திரம். ஆவியின் நல்ல நாகவதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனிகளாலே நிரப்பினதால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியின் நல்ல நாகவதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
आइए प्रभु के चरणों में प्रार्थना करेंगे। விசுவாசம் என்கிற ஆண்டவரே கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் எப்பொழுது ஆண்டவரே தரித்து நிற்கிறதற்கு எங்களுக்கு திரும்ப தரும்படியாக ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரே எல்லா விதமான சோதனைகளும், எல்லா விதமான ஆண்டவரே பாவங்களும், எல்லா விதமான அக்கிரமங்களையும், எல்லா விதமான பொருளாதார காரியங்களையும் ஜெயிக்கிறதற்கு ஆவியானவரே ஐசப்பா கேடகத்தை பிடித்தவர்களாய் இருக்க எங்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையால் அப்படிப்பட்ட கிருபையினால், அப்படிப்பட்ட வசனத்தினால், அப்படிப்பட்ட அளவில் உறுதியோடு இருக்கிறதற்கு எங்களுக்கு திரும்ப தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருதயத்தை ஆண்டவரே ஒரு தோட்டம் போல, இருதயத்தை ஆண்டவரே ஒரு தோட்டம் போல அது எப்பொழுதும் கனி கொடுக்கத்தக்கதாக, அது எப்பொழுது ஆண்டவரே மலர்ந்து ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே எப்பொழுதும் முக்கிய உணவாடுகிற ஒரு அனுபவம் இருக்கத்தக்கதாக, இருதயம் எப்பொழுதும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆண்டவரே இருக்கட்டும். ஆண்டவரே அந்த இருதயத்தில் ஆண்டவரே கசப்போ, ஆண்டவரே தவறான காரியங்களோ, ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே மீட்டுமையோ, ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே சத்துருவுக்கு எதிரான அந்த பொல்லாங்கான ஆண்டவரே இருதயத்தினுடைய சிந்தனையை எங்களை ஆளாதபடிக்கு ஆண்டவரே அந்த இருதயத்தை கர்த்தர் நீங்க தோட்டத்தை போல செழிப்பாய் கர்த்தர் நீங்க ஆண்டவரை மாற்றும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவரே கரைத்திலிருந்து ஜெபிக்க ஜெபத்துல உறுதியா இருக்க ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே எப்பொழுது விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கு ஆண்டவரே விழித்திருந்து ஜெபம் பண்ண பொல்லாங்கானவன் வந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பலிக்கு ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை எங்களை ஆண்டவரே விட்டு விலக வைத்துருவான். ஆண்டவரே அதற்கு எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் எப்பொழுதும் ஆண்டவரே இரவும் பகலும் விண்ணப்பத்தில் வேண்டுதல்களுக்கு பரிந்துரைக்கிறதற்கு ஆவியானவரே ஒரு ஜப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொல்லாங்காய் சம்பளாக்கு தொபியாக்களும் இருந்தாலும் ஆண்டவரே சப்பா அதை ஏற்று ஆண்டவரை ஜெபிக்க ஒரு காமக்காரர்களாய் ஆண்டவரே தேசத்துக்கு விரோதமாய் நடக்கிற ஆண்டவரே சத்துருவின் பொல்லாங்கான திட்டங்களை ஆண்டவரை எதிர்த்து ஜெபிக்கிற காமக்காரர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க அப்படியே மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள வரட்டும், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள கலந்து வரட்டும். ஆண்டவரை சத்துரு ஆண்டவரை எப்போ ஒழுங்கலாம், ஆண்டவரை எப்போ வழி மாறி ஆண்டவரை வைக்கலாம், எப்போ இடர வைக்கலாம் அப்படிங்கிற ஆண்டவரை பொல்லாங்கான சிந்தையோடு கிரியை செய்து கொண்டே இருக்கிற ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் ஆவியில் நிறைந்தவர்களாய் ஆவியின் சிந்தை உடையவர்களாய் ஜெபத்திலையும் ஆண்டவரை உங்களோடு கூட உறவாடுகளையும் உறுதியாக தரித்திருந்தவர்களாய் இருக்கத்தக்கிறதுக்கு எங்களுக்கு ஆணி உள்ளவர்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அசதிகளை எடுத்து போடுங்க. மாம்சம் பலவீனம் உள்ளதுக்கான ஆவி உற்சாகம் உள்ளதுங்கிற வார்த்தையின்படி இருக்கிற மாம்சத்தின் ஆண்டவரை பலவீனத்தெல்லாம் ஆவி மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய ஆளுகை எங்கள் ஒவ்வொருவரும் மேலே ஆண்டவரை கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்னைக்குரிய வார்த்தையை கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, ஆண்டவரை எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரை சத்திய வார்த்தை அநேக ஜனங்கள்
அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க சபை விசுவாசிகள் ஆண்டவரே அவங்க வர முடியாட்டாளர்கள் வார்த்தையை ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியா நீங்க அப்படியே கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க ஆளுநர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்துல நீங்க பொறுப்படுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் நல்லது. आमेन आमेन आमेन. प्रार्थना सब प्रभु के लिए धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. यस लॉर्ड. நேற்று தினத்திலே பார்த்தோம் பொல்லாங்கனவன். हम कल के दिन देखा है वो दुष्ट है. சத்துருடைய பேர் என்ன பேரு? शैतान का नाम क्या है? பொல்லாங்கன். दुष्ट. அவன் எப்போ நல்ல விதைக்கு விரோதமாக தீமையான ஒரு விதையை விதைக்கிறான். वो अच्छे बीज के विरोध से जंगली बीज को அதுதான் அங்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நேற்று பார்த்தோம். मत्ती 13 अध्याय में कल के दिन பாருங்க, நல்ல விதை விதைக்கும் போது அவன் களையை விதைக்கிறான். जब अच्छे बीज बोता तभी वो जंगली को बो रहा. காயின் எதற்கு ரோதமாகனான்? நல்ல காணிக்கைக்கு நல்ல நீதிக்கு ரோதமாகனான் காயின். ஆபேலுக்கு ரோதமானான். काइन भी अबील के विरोध से उठा है. वो अच्छे बीज के विरोध से काइन उठा. நல்ல விதைக்கு ரோதமாக நல்ல காணிக்கைக்கு ரோதமாக அவன் கொலை செய்தான். अच्छे दान अच्छे पेट के विरोध से वो काइन मार डाला. எதிராளியானவன் அவன். क्यों ऐसे किया काइन? தேவன் ஏதேனிலே ஆதாமை பண்படுத்த நல்ல காரியத்துக்காக வைத்தார். आदेन वाटिका में परमेश्वर ने आदम को वाटिका में काम करने के लिए और रक्षा करने के लिए रखा. நல்ல காரியங்களை பண்படுத்தவும் காக்கிறதுக்கு வைத்தார். आवेन काम करना और रक्षा करना इसलिए रखा. ஆனா நம்ம அந்த தோட்டத்துக்கு வெளியே வந்து அவன் வேற ஒன்றை அவன் வேற கிரியைகளை பொல்லாத கிரியைகளை உட்படுத்தி விட்டான். आवेन लेकिन वो वाटिका से बाहर निकल आया. वो बुराई काम करने लगा. அப்ப இங்கே கவனிக்கணும், அதற்கு விழித்திருக்க வேண்டும் நாம். आवेन इसलिए हम जागते रखना. எப்போ களைய விதைக்கிறான்? தூங்கும். जब वो जंगली बीज बो रहा है, जब मनुष्य सो रहा है तभी. இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அலர்ட்னஸா இருக்கணும். वैसे हम अपने आत्मिक जीवन में सचेत ஏன் இயேசு கேட்க காதுள்ளவன் கேட்க கிடவன் கேட்க காதுள்ளவன் கேட்க கிடவன் சொன்னா தெரியுமா? तो यीशु ऐसे कहा था, जिसको कान है वो सुन ले. காது இருக்குது, कान तो है. மந்தமா கேட்டார்கள். आमेन. वो सुनने में ऐसे निर्बुद्धि से அலர்ட்னஸ், அதாவது ரொம்ப மந்தமா கேட்டார். मंदमती से सुन रहा था. இங்கே கவனிங்க, எல்லாத்தையும் கேட்க வைப்பான், ஆனா தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக வேற ஒன்றை கொண்டு வருகிறான். बाकी सब सुनने के लिए कान अच्छा रहेगा, लेकिन परमेश्वर का सत्य के विरोध से जंगली को देगा. இயேசு உயிர்த்தெழுந்து அவர்களை பார்த்து சொன்னார், மந்த இருதயம் உள்ளவர்களே. इसलिए यीशु जी उठकर उन लोगों की ओर कहा, हे मंदमतियों. இன்னும் அதாவது கண்ணிருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, இருதயம் ஆரோக்கியம் பராமரிப்படாதபடிக்கு அவருடைய இருதயம் ரொம்ப மந்தமா கொழுத்து போயிருக்கு. आँख तो है மந்தமா கேட்கறாங்க. अपने मन से मंदमती से सुनता है. பிசாசானவன் கவனிக்க வேண்டும், அவனுடைய நோக்கம் கேட்கறதுல ஒரு விழிப்பு கிடையாது. शैतान का क्या मकसद है? मतलब जो वचन सुनते समय मंदमती में रखना. கேட்டார்கள், நான் பொல்லாங்கன் வந்து எடுத்துட்டு போயிட்டான் அந்த விதைய. वचन को तो सुन रहा था, लेकिन जो बोया वो वचन, वो बीज को वो दुष्ट आके छीन के लेके गया. நல்ல இதுக்கு விரோதமாக இன்னைக்கு கவனிங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறதெல்லாம் பாருங்க, நல்லவன் இருப்பான், ஹீரோ இருப்பார், அப்புறம் ஒரு வில்லா இருப்பார். और हम देख सकता है सिनेमा में अच्छा व्यक्ति भी रहेगा और हीरो भी रहेगा और क्या है विलन भी रहेगा. विलन भी रहेगा. இப்படிதான் இருக்குது. கவனிங்க, அப்ப நல்ல தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். दाऊद के संग यहोवा था. அப்ப நல்லதுக்கு விரோதமாக ஒருத்தன் வேற ஒருத்தன் வருகிறான். उस अच्छे काम के विरोध से एक जन का. சத்திய ஆவிக்கு விரோதமாக வஞ்சக ஆவி எதிராக வந்து கொண்டே தான் இருக்கும். सत्य आत्मा के विरोध से ब्रह्म की आत्मा कार्य करती है. பொல்லாங்கனை நாம் சரியானபடி இனங்கொண்டு விழித்து கொள்ள வேண்டும். इसलिए उस दुष्ट से हम जागते रखना. விழிப்பில் விட்டா பொல்லாங்கன் வந்துருவான்.
हम जागते नहीं रहेगा तो तुष्ट आ जाएगा। அதனால சபைக்குள்ள பற்பல விதையை திராட்சை தோட்டத்துல பற்பல விதையை விதைக்க கூடாது. इसलिए दाखी के बारे में दो प्रकार का बी नहीं बोना। வேற ஏதோ கொண்டு விதைச்சிட்டு போயிடுவான். और कुछ भी बी को ले आके बोएगा। பற்பல விதையை விதைக்காத திராட்சை தோட்டத்துல दाखी के बारे में दो प्रकार के बी को नहीं बोनेगा। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इस विषय में हम ठीक रखना। நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் பொல்லாத காரியங்கள் இருக்கிறது. और हमारे मन में भी बुराई काम है। அதான் தேவ வசனத்தை கேட்கிறோம், परमेश्वर का वचन को हम सुनते हैं, ஆனா அந்த பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், களவுகள், வேசித்தனங்கள், பொய்கள், கபடுகள், வன்மங்கள், திருட்டுகள் 13 காரியம் பொல்லாதவனாக உள்ள இருக்கிறான். ஆதாம்ல இருந்து வந்தது அது. परंतु मनुष्य के हृदय से 13 प्रकार का बुराई काम है। वो सब कहां से आया? आदम से आया। அவனையெல்லாம் எதிர்த்து நிக்கன்னு சொன்னானா? वो सबसे हम विरोधी करने, விசுவாசத்தோடு நமக்கு விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். हम विश्वास के डाल लिए हुए खड़ा होना। அவன் எய்வான், वो छड़ाएगा। அப்ப அதுக்கு ஜெயிக்கன்னு சொன்னா हम उनसे जय पाने के लिए விழித்திருக்க வேண்டும். हम जागते रहना ரொம்ப முக்கியம். விழித்திருக்க அனுபவம் தேவை. जागते रहने वाला अनुभव बहुत मुख्य आत्मिक जीवन। விழிப்பு என்று சொன்னா அதான் நான் சொன்னேன், ராத்திரி அதாவது விழித்திருந்து ஜெபிக்கிறது இருக்கிறது. हमें जागते रहता और प्रार्थना करना वो भी एक अनुभव है। எந்த விதத்துல வாரான்னு சொல்லி நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். और वो दुष्ट कैसे आ रहा है उस विषय में भी हम जागते रहना। அதனாலதான் தெளிந்த புத்திரோளாக விழித்திருங்கள். हमें जागते रहो, सचेत हो। செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் அலர்ட். जागते रहो और सचेत हो। பிசாசுக்கு எதிர்த்தீங்கன்னா தெளிந்த புத்திரோளாக விழித்திருக்க வேண்டும். हमें शैतान के सामना करना कैसे करना? सचेत होकर सामना करना। அவன் பொல்லாங்கன், क्योंकि वो तुष्ट है, பொல்லாப்பு செய்கிறவன். वो तुष्ट का काम करने वाला। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். उस विषय में हम ठीक रखना। அதற்கு நாம் விழித்திருக்கணும். आमेन। इसलिए हम जागते रहना, ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். जागते रहना अवश्य है। அல்லேலூயா. हालेलुया। ரொம்ப எப்படி இருக்கணும்? ரொம்ப விழிப்பு. ऐसे रखना, जागते रहना। நம்முடைய எதையும் கேட்டுற கூடாது, எல்லாம் வரதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. आमेन। जो सुनाई पड़ता सब कुछ सुन के नहीं बैठना। நீங்கள் சத்தியத்தை கேட்டு அதுக்கு வெளிப்படைய வேண்டும். सत्य को सुनो, उस सत्य के लिए सुन के सचेत हो। அவனை விழித்திருந்தால் உங்களுக்கு நீங்க பொல்லாப்பு செய்ய வர முடியாது. आमेन। यदि तू जागते रहेगा तो दुष्ट तेरे पास नहीं आ सकता। எனக்கு தெரியும் நான் எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. आमेन। मुझे मालूम है मैं क्या देखना है। அவங்க கவனிக்கணும், அந்த பொல்லாததை எதையாவது விழிப்பு இல்லட்டனா வேற எதையாவது நம்மளை பார்க்க வைப்பான். आमेन। यदि हम जागते नहीं रहेगा तो और किसी विषय को हमें देखने के लिए वो उभारेगा। நீங்க பார்க்கிறது, கேட்கிறது, பேசுறது, நடக்கிறது எல்லாத்துலயும் என்ன தேவை? விழிப்பு தேவை. तुम जो दृष्टि करता है, देखता है, सुनता है, बोलता है, तुम्हारा चाल चलन सभी में जागते रहना आवश्यक है। தேவனுடைய சபையில परमेश्वर की मंडली में நான் இல்லட்டனாலும் எதை இங்க பிரசங்கிக்கிறார்கள் ரொம்ப விழிப்பா இருக்கணும். आमेन। यदि मैं नहीं तुम्हें यहाँ आके क्या क्या वचन तुम्हें देता उस विषय में जागते रहना। வீட்டுக்கு அதாவது விழித்திருக்கணும். நீங்க जागते रहना। வீட்லயும் ரொம்ப விழித்திருக்க அனுபவம் தேவை. घर पे भी तो जागते रहना आत्मिक जीवन के लिए। இந்த கடைசி காலத்துல ரொம்ப விழித்திருக்கிற அனுபவம் தேவை. इस अंतिम समय में जागते रहना। ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போய் விடுகிறான். वो प्राणों को लूट के लेके जाएगा, அவன் நஷ்டப்படுத்தி விட்டு போய் वो விடுகிறான். नष्ट करके ले जाता ரொம்ப है। முக்கிய பொல்லாங்கன் அவன். आमेन। वो दुष्ट है। அவன் இதற்கு நல்ல விதைக்கு விரோதமாக, நல்ல சத்தியத்துக்கு விரோதமாக வேற ஒன்றை விதைக்க, களையை விதைக்க वो வருகிறான். अच्छे बीज, अच्छे सत्य के विरोध से वो जंगली बीज को बोने के लिए आता है। சத்திய ஆவி, வஞ்சகாவி. सत्य का आवी ब्रह्म का आवी, அவ வேறொரு ஆவி கிரியை செய்கிறது. सत्य का आत्मा कार्य करता அதான் है। 1 யோவான்ல வாசிக்கிறோம், சத்திய ஆவி, வஞ்சகாவிங்கிற ஒரே வசனத்துல அங்க இருக்கிறது. पहला यूहन्ना का पत्री, எடுத்ததை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் पहला यूहन्ना का पत्री வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 4वां अध्याय में வாசிக்கலாம். 1 யோவான் 4:6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால் சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சகாவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். हम परमेश्वर के हैं, जो परमेश्वर को जानता है वह हमारी सुनता है,
जो परमेश्वर को नहीं जानता वो हमारी नहीं सुनता। சத்தியாவி வஞ்சகாவி सत्य का आत्मा और ब्रह्म की आत्मा ரெண்டுமே இங்க கவனிக்கணும். மோசையும் கொலை போட்டான், எந்தனையும் எப்பனையும் மந்திரவாதியும் கொலை போடுவான். मूसा भी लाठी को डाला और जो तांत्रिक वो भी जादूगर वो भी लाठी को डाला। இங்க கவனிக்கணும். ரொம்ப ஆனாலும் விசுவாச பரீட்சைக்கு அவர்கள் நில்லாமல் போய்விடுவார்கள். लेकिन वो लोग विश्वास की परीक्षा में न खड़े होंगे। அப்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் விழித்திருக்க அனுபவம் தேவை. आमीन। जागते रहना बहुत எப்படி செய்ய வேண்டும்? விழித்திருக்க அனுபவம். जागते रहना। மோசே விழித்திருந்தார். मूसा जागते रहता। விழித்திருக்கிற அனுபவம் தேவை. जागते रखने वाला अनुभव। ஊழியக்காரன் ரொம்ப விழிப்பா இருக்கணும். அந்த காலத்துல आमीन। इन दिनों में एक सेवक बहुत जागते ரொம்ப रहना। விழித்திருக்க வேண்டும். जागते रहना। ஊழியம் செய்றவர்கள் விழிப்பா இருக்க வேண்டும். जो सेवा करते हैं वो लोग சபை விழித்திருக்க வேண்டும். कलीसिया जागते रहना। அதனால இயேசு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னா, यीशु ने कहा जागते रहो प्रार्थना करो। அப்ப உலகத்துல உங்கள் வாழ்க்கையில ஏன் துக்கம் வந்தால் தூக்கம் வந்து விடுகிறது? விழிப்பில்லாம. आमीन। क्योंकि दुख के मारे तुम्हारी जिंदगी में नींद आ जाता है। இயேசு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரு, இவன் தூங்கிட்டு நடக்கிறான். यीशु ने कहा चले से जागते रहो प्रार्थना करो, लेकिन चले ஏன் सो रहा है। அவர்களுக்கு துக்கம் வந்தது? क्यों दुख के मारे सो रहा உங்களை வீட்டுல உங்க உலகத்தின் கவலைகள், உலக துக்கம் வந்ததுனால உங்களுக்கு தூக்கம் வந்துருது, விழிப்பு வரல. है। घर पे संसार की चिंता आ जाता है, इस कारण नींद आता है, जागते रखने नहीं हुए। எலியா அவன் யார் எசபேல் கொல்லணும்னு சொல்லி கேட்ட உடனே ஓடி போய் சூரச்செடியில போய் தூங்குறான். एलिया इजेबेल के समाचार सुनकर तुरंत भागकर वो झाड़ के नीचे जाकर लेट गया। எழுப்பி அப்பமும் தண்ணியும் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். उनको जगा के रोटी और पानी दिया, फिर भी वो खा के वापस लेट மறுபடியும் அவனை எழுப்பி நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம். गया। वापस एलिया को जगा के परमेश्वर बताए तो लंबा सफर करना है। அவ்வளவு பெரிய பக்தி வைராக்கியம் உள்ள தீர்க்கதரிசி, மழையை பெய்ய வைத்தவன், மழையை நிறுத்தவன் அவன். उतने बड़ी भक्ति का धून रखा था, वो बरसात को रोका, वापस वर्षा को बरसाया। அப்ப இந்த உலகத்திலே உங்களுக்கு கவலைகள் துக்கம் வரும்போது உங்களுக்குள்ளே தூக்கம் வருகிறது, அசதி வருகிறது, நாம் விழித்திருக்க முடியாது போய்விடுகிறது. और इस संसार में हमें चिंता के मारे नींद आता, आलस आता, इस कारण हम जागते रखने नहीं அதனாலதான் होते। இயேசு சொன்னார், इसलिए इसने कहा ரெண்டு காரியங்களை எச்சரிக்கையா இருங்கள் சொன்னார். दो विषय में सावधान रखना। ஒன்று வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள். आमीन। एक वंचित न होना, सावधान रखो। இரண்டாவது உடைய இருதயம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். दूसरा तुम्हारा मन घबराना नहीं, सावधान रखो। கடைசி காலங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை இது ரெண்டுல எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லிட்டார். आमीन। जो आखिरी दिन में होने वाले संभव के बारे में यीशु कहता, ये दोनों विषय में जागते रहो। ஒரு விழித்திருக்கிற அனுபவம் தேவை. जागते रहने वाला अनुभव जरूरत விழித்திருந்து है। ஜெபிக்க வேண்டும். जागते रखना, சபையில प्रार्थना விழிப்பா करना, இருக்கணும். कलीसिया जागते रखना। வார்த்தையை கேட்டுட்டு போற நம்ம விழிப்பா இருக்கணும். जो जो वचन सुन के जा रहा है जागते रखना। வேற எதையோ விதைக்க வருவான். और किसी जंगली बीज को लेकर आएगा। நான் ஒரு வீட்டுக்கு 1997 ஜெபிக்கிறதுக்கு போனேன். मैंने 1997 में एक घराने में प्रार्थना करने के लिए गया था। 97 இங்க நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செஞ்சு மறிச்சிட்டா ஆமென். வெண்ணியாடுன்னு சொல்லிட்டு इस कलीसिया में उतार पाकर सेवा करके मरी गई। उस सिस्टर का नाम विनियाडू। அவ வீட்டு நான் போறேன், நானும் போறேன் சுவிசேஷம் அறிவிக்க. मैं- மந்திரவாதியும் வரான், मैं சோசியக்காரன் வந்தான். मैं सुसमाचार सुनाने गया था, वहाँ तांत्रिक भी आया था। இங்க பாருங்க, சோசியக்காரன் வந்தான். तांत्रिक भी आया। அவருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். उस तांत्रिक को मैं सुसमाचार बताया। எனக்கு வெளியில போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு தந்தான். वो मुझे बाहर जाके कोल्ड ड्रिंक्स ला के दिया। இங்கே கவனிங்க, सुनिए, அப்ப இங்க கவனிங்க. அப்போ எதிராக ஒருவன் வரான். हमें विरोध से एक जंगली நல்லதுக்கு बीज आता। விரோதமாக, சுவிசேஷத்துக்கு விரோதமாக எதிராக ஒருவன் வருகிறான். अच्छे सुसमाचार विरोध से एक जंगली बीज आता है। இப்படி எத்தனையோ இடங்கள்ல வருகிறான். वैसे कितने जगह पर आता है। உங்களுடைய குடும்பங்களில் இப்படி வருகிறான் हमारे பொல்லாங்கன். परिवारों में वैसे दुष्ट आता है। நல்ல சிந்தையை கெடுக்கிறதற்கு பொல்லாத சிந்தனையை கொண்டு வருகிறான். अच्छे विचार को नष्ट करने के लिए, बिगाड़ने के लिए பொல்லாத बुरा विचार को लेकर आता பொல்லாத சிந்தனையை கொண்டு போடுவான். है। वो बुरा विचार को लेकर आता है। உன் தூக்கத்துல போடுவான். वो तेरे नींद में डालेगा। உன்னுடைய வாழ்க்கையில போடுறாரு. तेरे जिंदगी में ऐसे बुरा विचार आता பொல்லாத சிந்தனைகள். है। बुरा विचार। பொல்லாங்கன் அவனை எய்கிறவன் அவன். हाँ में वो दुष्ट है, वो जलती हुई तीरों से छड़ाएगा। அவிசுவாசமாக அந்த பொல்லாத காரியத்தை அவன் விசுவாசத்துக்கு விரோதமாக அவிசுவாசமாக எய்வான். वो विश्वास के विरोध से अविश्वास से चढ़ाएगा। விசுவாச வார்த்தையை கேட்போம், हम तो विश्वास के वचन को सुनेंगे, உற்சாகமாக இருப்போம். उत्साहित நாம் रहेंगे, அவிசுவாசமாக கொண்டு வந்து लेकिन अविश्वास के बी को लेकर நம்ம आए। உற்சாகத்தை குறைத்து டிஸ்கரேஜ் ஆக்கி விட்டுருவோம். हमें ऐसे पूरा बिगाड़ देगा, ढीला कर देगा। அங்கே கவனிங்க, யோபு எவ்வளவு உற்சாகமாக இருந்தார். आयु कितने उत्साहित में था, இழப்புகள்ல உற்சாகமா இருந்தார். नुकसान में उत्साहित में था। ஆனாலும் டிஸ்கரேஜுக்காக
परंतु वो निराश मत அவருடைய बने। வார்த்தைகளை அவனுடைய நண்பர்கள் போதிக்க आवे उनके मित्र लोग वो निराशपन के लिए जितने समाचार सुनाए था இங்கே கவனிக்க வேண்டும். அவன் விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்புகிறான். उनके अय्यूब के विश्वास के विरोध से அதான் யோபுடைய நண்பர்கள் மேல தேவனுக்கு கோபம் உண்டாயிட்டது. इस कारण अय्यूब के मित्र के ऊपर परमेश्वर ने क्रोध किया। தாசனாகிய யோபு பேசுற போல நீங்கள் பேசவில்லை. जैसे मेरे दास अय्यूब ने बातें किया वैसे ठीक बात तुम नहीं किया। பொல்லாங்கன் நல்லதுக்கு விதைக்கு விரோதமாக களையை விதைக்கிறதுக்கு வருகிறான். जो दुष्ट है वो अच्छे बीज के विरोध से जंगली बीज बोने के लिए आता है। இப்படிப்பட்ட சமூகங்களை திருச்சபைக்குள்ள அப்படி விதைக்க கூடாது. वैसे संभव हमारे कलीसिया के अंदर नहीं बोना, ஊழியங்களுக்குள்ளே வரக்கூடாது. हमारे सेवकाई में नहीं बोना। கேட்டின் மகன் கெட்டுப்படால வேற ஒருவன் கெட்டு போகவில்லை. विनाश के पुत्र के अलावा और कोई नष्ट नहीं हुआ। எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, हमारे परिवार, திருச்சபைக்குள்ளே, हमारे मंडली, ஊழியங்களுக்குள்ளே, हमारे सेवकाई, தேசங்களுக்குள்ளே देशों அப்படியாக எழும்பி கொண்டிருக்கிறார். वैसे वो उठ के खड़ा होता है, எழும்பி वो இருக்கிறார். दुष्ट खड़ा होता है। ஆண்டுடைய சமூகத்துல एक बार उनके எல்லாம் समुख में முழங்கால் படி நாம் ஜெபிக்க सब போகிறோம். घुटने में होकर प्रार्थना Praise करेंगे। தெய்வமே, தேவஜே, Yes, Lord. Thank you, Lord. Yeah, Jesus. Yeah, Jesus. விசுவாசத்திலே உறுதியாக ஆவியில் நிறைந்து प्रार्थना करेंगे, जबीपू जीवित और दयालु ईश्वर, आज के समय के लिए पिता आपको कोटि कोटि धन्यवाद करते हैं। अच्छा हालेलुया हालेलुया। जो सत्य की विरोध से प्रभु धर्म की आत्मा वंचित करने वाले आत्मा का करते हैं प्रभु। हालेलुया हालेलुया। धन्यवाद करते हैं। अच्छा हालेलुया हालेलुया। सारे निर्बुद्धि मन प्रभु दूर होने के लिए प्रभु, जैसे यीशु मसीह आपने कहा हालेलुया है निर्बुद्धि मत बनिए। हालेलुया। Yes, Lord. आप हमारे लिए दिए उस वचन के लिए प्रभु हालेलुया हालेलुया। जो आदि से प्रभु जो हालेलुया आदत की वाट कर प्रभु हालेलुया परमेश्वर ने
Yes, Lord. Amen. Amen. Yes, Lord. सारे दुष्ट के हालेलुया हथियार को प्रभु जी धन्यवाद कहते राजा हालेलुया विश्वास की ढाल लिए धार्मिकता की झलक पहने प्रभु जी हालेलुया हालेलुया सामने करने के लिए प्रभु धन्यवाद कहते हैं राजा हालेलुया सचेत जागते रखी हमारे विरोधी शैतान गरजने वाले सिंह के समान है प्रभु जो आने से हालेलुया धन्यवाद कहते हैं प्रभु हालेलुया हालेलुया जैसे प्रभु हालेलुया कहते हैं महावीर को घात किया प्रभु क्योंकि हालेलुया उसके काम पूरे थे प्रभु जी और हालेलुया महावीर के काम धर्म के थे प्रभु शिव से आपके हालेलुया जाने के लिए कहा कहता है किंतु प्रदेश मसीह आपने अपने मृत्यु के द्वारा हालेलुया 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 मसीह मृत्यु में से जी उठा वो पहला फल है प्रभु जी धन्यवाद कहते Yes, Lord. हालेलुया जीवन को हालेलुया प्रकट किया प्रभु धन्यवाद कहते वैसे प्रभु कलीसिया मंडली हालेलुया सेवकाई में प्रभु लगातार प्रभु जी आपके जीवन के द्वारा हालेलुया हालेलुया आपके हालेलुया उस आत्मा की व्यवस्था के द्वारा प्रभु हालेलुया जागते हुए अनुभव में होने के लिए महान ईश्वर धन्यवाद कहते राजा हालेलुया हालेलुया शत्रु शैतान पे जय पाने के लिए उसके सारे अधिकार को उसकी सारी शक्ति को नाश करने के लिए प्रभु हर एक धर्म की आत्मा वंचित की आत्मा हालेलुया हालेलुया जो सत्य की विरोध से खड़े होते हैं यीशु मसीह के नाम से दूर होने के लिए प्रभु जी धन्यवाद कहते हैं पिता हालेलुया हालेलुया लगातार प्रभु जी आज के उपवास की प्रार्थना को प्रभु आपके नाम की आत्मा के द्वारा प्रभु निर्बुद्धियों की समान नहीं Yes, Lord. हालेलुया धन्यवाद Amen. धन्यवाद हालेलुया परंतु हालेलुया धन्यवाद कहते हैं प्रभु आपके उस उत्तम ज्ञान और वचन के द्वारा प्रभु जो आपने हालेलुया आपकी व्यवस्था आपकी आज्ञा आपको दिया है प्रभु उसी के अनुसार प्रभु ने कलीसिया को सेवकाई को प्रभु मंडली के हर एक विश्वासी भाई बहनों को प्रभु करने के लिए आपकी पवित्र लगी में उठाते हुए पिता हालेलुया धन्यवाद कहते हैं लगातार आप आज के दिन को आशीष कीजिए आनंद कीजिए धन्यवाद कहते हैं पिता सारी महिमा आपको देते हैं प्रार्थना में Amen. प्रार्थना सब परमेश्वर के धन्यवाद करेंगे. Yes, Lord. Riga bara 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 dila bika le bika na dinama. Yes, Lord. Thank you, Lord. पवित्र प्रभु. आइए प्रार्थना करेंगे.
ஆவியின் சிந்தைக்கு விரோதமாக மாம்ச சிந்தையை கொண்டு வருகிறவன். के आत्मिक विचार के विरोध से वो शारीरिक ஆவியின் विचार। சிந்தை ஜீவனும் சமாதானம். आमेन। आत्मिक विचार जीवन और அந்த शांति। வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனுமா இருக்கிறது. ये वचन आत्मा और जीवनता है। இதுக்கு விரோதமாக மாம்ச சிந்தையை கொண்டு வருவது அவன் அசத்தியத்தை கொண்டு வருகிறான். ये आत्मिक वचन के विरोध से वो आलस को ले आता है, शारीरिक विचार को ले आता है। அது மரணம் பகையாகிறது. आमेन। शरीर पर मन लगाना मृत्यु है, बैरी। அப்ப நம்மை வேத வசனத்தை கொண்டுதான் ஆவியின் சிந்தை உண்டாகிறது. परमेश्वर के वचन के द्वारा ही हमारा आत्मिक विचार आता அதுக்கு है। எதிரடையாக वो उनका विरोधी है। மாம்ச சிந்தையை கொண்டு வருகிறது. आमेन। जो शारीरिक विचार को ले வேத आता है, வசனத்துக்கு எதிராக वो परमेश्वर के वचन को विरोधी நம்மை அவிசுவாசப்படுத்துகிறான். हमें अविश्वास को ले जाता है। வேற வித களையை விதைக்கும் போது आमेन। वो जंगली बीज को बोएगा, நம்முடைய சிந்தைகள் மாம்ச சிந்தையாக மாறும். हमारा विचार शारीरिक विचार அது மரணம், वो मृत्यु, அது தேவனுக்குமான பகை. परमेश्वर के विरोध से बैरी। இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிசாசு वैसे कामों को करने वाला शैतान இயேசு ஜெயித்தார். यीशु जय पाए, நமக்கு ஜெயம் உண்டு. हमको भी जय मिले। அந்த பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். वो दुष्ट को तुम जय पाए। ஜெபிப்போம். ஆமென். Yes, Lord. Amen. 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 Yes, Lord. Yes, Lord. Amen. ஆவணப்பா. Amen. 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 Yes, Lord.
எஸ் லார்ட். ஆமென். 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 எஸ் லார்ட். ஆமென். ஆமென். எஸ் லார்ட். ஆமென். ரபா பா 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 பா. ஆண்டவரே. எஸ் லார்ட். ஆமென். எஸ் லார்ட். எஸ் ஆமென். கர்த்தாவே. आमेन. प्रार्थना सब परमेश्वर के धन्यवाद करेंगे. धन्य 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 धन्य. यस लॉर्ड. रबा रबा रगा बाला दुला बारा गादी नामा. यस जीसस. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசித்தால், யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக அதிகாலை எந்திரிச்சு बलि செலுத்துவதை பார்க்க முடிகிறது. अयुब भोर में तट के उठ के अपने परिवार अपने बच्चों लोग के लिए वो भोर में यहोवा परमेश्वर को और बलि चढ़ाया था. அதாவது விருந்து செய்கிற அவனுடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தன் இருதயத்தில் துஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுக்கு லெக்கத்தின்படி சர்வாக தகன பலி செலுத்தினார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவார். जब भोज के दिन पूरे हो जाते तब तो अयुब उन्हें बुलवाकर पवित्र करता और बड़े भोर को उठकर उनकी गिनती के अनुसार होम बलि चढ़ाता था, क्योंकि अयुब सोचता था कदाचित मेरे लड़कों ने पाप करके परमेश्वर को छोड़ दिया हो. इसी रीति अयुब सदैव किया करता था. எவ்வளவு விழிப்பாக இருக்கிறார் யோபு. अयुब कितने जागते रहता था. இங்க பாருங்க, விருந்து சாலை நடக்குது. விருந்து 10 பிள்ளைகளை வச்சு 10 बच्चे लोग को रख के भोज हुआ था. விருந்து நடக்குது. ஒருவேளை எவ்வளவு விழிப்பா இருக்கிறாரு. ओ कितने वो जागते रहता. என் பிள்ளைகள் பாவம் செய்திருந்து ஏதாவது தவறான வார்த்தைகளாலும் தவறாக ஏதாவது செய்திருந்தால், यदि मेरे बच्चे लोग पाप किया होता, அதாவது எவ்வளவு விழிப்பா இருக்கிறார் தன் குடும்பத்துக்கு. अयुब अपने परिवार को ऊपर कितने जागते அவங்க பாருங்க, ஒரு பெரிய விருந்து திருமணமோ நம்ம வீட்டில் பெரிய காரியமோ நடந்துட்டா உடனே அப்பா நல்லா தூங்கு படுத்து. हम क्या करेंगे, हमारे घर पे एक बड़े भोजन नेवता बड़ा शादी कुछ हुआ तो ठीक है, सब अच्छे से हो गया, अभी आराम करेंगे, सो जा. கவனிக்க, ஒரு காரியம் முடிஞ்சிட்டுனா இங்கே கவனிக்க வேண்டும். ரொம்ப விழித்திருக்க வேண்டும். एक काम अच्छी रीति से होने के நல்ல காரியங்களுக்கு விரோதமாக அவன் பொல்லாத விதைக்க வருகிறான். क्योंकि भले काम के विरोध से वो बुरा आएगा. யோபு அவ்வளவு விழிப்பா இருக்கிறார். अयुब कितने जागते रहता था.
ஒவ்வொருடைய லக்கத்திற்கு அதிகாலை எழுந்து அதற்காக பலி செலுத்துகிறார். हर एक की गिनती के अनुसार भोर में तड़के उठ के बलि चढ़ाया था. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்காக தேவ சன்னிதானத்துல விழித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். हम भी प्रतिदिन अपने अपने परिवार के लिए परमेश्वर के सम्मुख में जागते रहना, திருச்சபைக்காக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். कलीसिया के लिए जागते रहना. அதான் காலையில ஜெபிக்கிறோம் 5 மணிக்கு. यहाँ इसलिए हम भोर में 5 बजे प्रार्थना करते हैं. அந்தி சந்தி மத்தியான வேளையில 3 வேளை ஜெபிக்கிறோம். भोर में, दोपहर में और रात को प्रार्थना होता है. ஆண்டவருடைய சமூகத்துல அவ்வளவு விழிப்பு காணப்படும். उतना जागते रहना. ஏதோ முடிந்தது போனா வந்தன்ற எங்க போனாலும் ரொம்ப அதாவது இங்கே கவனிக்க வேண்டும். உல்லாசமான அனுபவத்துல ரொம்ப முக்கியம். அவன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். जो मनोरंजित को मनोहर की बात होता उस विषय में हम सावधान रखना. நோவாவின் காலத்தில் லோத்து காலத்திலே வேதம் சொல்லுகிறது. इसलिए लूत के समय और नूह के समय के बारे में शास्त्र कहता है விழித்திருக்கிற அனுபவம் தேவை. जागते रखना. அல்லேலூயா. हालेलुया. தவறாக போய் கூடாரம் போட்டுட்டார் லோத்து. वहां जाके लूत डेरा लगा दिया. சோதோம் குமாரா போய் கூடாரம் போட்டுட்டாரு. सदोम उमरा में जाके ஆனா சிறைபிடித்து கொண்டு போகிறதுக்கு அப்புறமாக அந்த ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப விழிப்படைந்துட்டார் லோத்து. फिर लूत का वो बंधुआ में लेके गया, फिर अब्राहम के द्वारा वापस लौट लेकर आया. उसके बाद लूत अपने जीवन में जागते रहे. லோத்து விழித்து கொண்டதுனால தான் அவன் வீட்டுக்கு 19ஆம் அதிகாரத்துல 2 தூதர்கள் வராங்க. लूत जागते रहता था, इस कारण उत्पत्ति 19वां अध्याय में लूत के परिवार के अंदर 2 परिस्थिति आया. அது வரைக்கும் அவன் வீட்டுக்கு அவனுக்குள்ள வீட்டுக்குள்ள பொல்லாங்கன் இருந்தான். तब तक वो लूत के परिवार के अंदर दुष्ट आया था. பொல்லாங்கனை ஜெயிக்கிறான் 19ஆம் அதிகாரத்துல. 19वां अध्याय में लूत दुष्ट से जय पाया. அங்க தூதனை தேவன் கட்டளையிட்டார். वहाँ फरिश्तों को प्रभु आज्ञा दिया. அந்த பொல்லாங்கன் அவன் வீட்டை உடைக்கிறதுக்கு கிட்டி சேர்ந்தாங்க. वो दुष्ट आके लूत के घर को तोड़ने के लिए सोचा. லோத்து விழித்து கொண்டார். लूत जागते रहा. அதான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறோம். दूसरा पत्रस 2 अध्याय में 6वां 7वां और 8वां वचन यही 7, 8 कहता है. வசனங்கள் அந்த நோவாவையும் லோத்துவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. लूत के बारे में और नूह के बारे में लिखा है. படிக்க வேண்டாம். அப்போ இங்கே கவனிக்க வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும். जागते रखना. நீங்க விழித்து கொள்ளாவிட்டால் இங்கே கவனிக்க வேண்டும். பொல்லாங்கன் அவன் விதைத்துட்டு போவான், உங்களுக்கு தீமையை விதைத்து விட்டு போயிடுவான். हम नहीं जागेगा तो वो जो दुष्ट है वो क्या करेगा, हमारे अच्छी कामों में वो बुराई को आके बो देगा. அப்ப லோத்து விழித்து கொண்டான். लूत जाग लिया. யோபு விழித்து கொண்டான். अय्यूब भी जागता था. அப்ப இப்படி விழித்து கொள்ளும் போது பொல்லாங்கனை ஜெயிக்கலாம். ऐसे हम जागते रहने में दुष्ट से जय पा. ரொம்ப முக்கியம். விழித்து கொண்டதுனாலதான் वो जागते रहता था. அவன் விழிப்பார்களதான் அவனுக்கு யாரு யோபு யோபு வீட்டுக்கு வரும்போது பிசாசு என் தாசனாகி யோபு மேல் கண்களை வைத்தாயோ என்று கேட்டான். अय्यूब भी जागते रहा. इस कारण अय्यूब के घर के अंदर शैतान आते समय परमेश्वर ने पूछा, क्या मेरे दास अय्यूब पर तू ध्यान रखा? அப்ப अவ்வளவு விழிப்பா இருக்கனால उतना अय्यूब जागते रहते. தேவனும் அந்த அவனுக்கு பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப விழிப்பா இருக்கிறார். परमेश्वर भी उस घर को और अय्यूब को सुरक्षित करने के लिए जागते रहते. தாசனாகி யோபு மேல் கண்களை கவனம் வைத்தாயோ? क्या मेरे दास अय्यूब पर ध्यान रखा? அப்ப கேப்பன உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுகிறான். आमीन. जो कोई तुझे छुएगा वो मेरी आंखों को पुतली की. நீங்கள் ரொம்ப தெளிவாக எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? आमीन. தெளிந்த புத்திரர்களாக இருக்க வேண்டும். आमीन. इसलिए तुम जागते रखना, सचेत होना. ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? आमीन. நாம் எப்படிப்பட்டவர்களா விழித்திருக்க வேண்டும். आमीन. जागते रखना. விழிப்பு தேவை. जागना आवश्यक है. அல்லேலூயா. हालेलुया. அசதியா இருக்க கூடாது. आमीन. आलस में नहीं रहना. அசதியா இராதிருங்கள் என்று ரோமர் 12ல வாசித்தோம். आमीन. आलस मत रहो. அசதியா இராமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். आमीन. आलस मत बनो. ஆவியில் அனலாயிருங்கள். आत्मिक उन्माद हो. प्रभु का सेवा करो. அப்போ யோபு ஆவியில் அனலா இருந்திருக்கிறார். आमीन. अय्यूब आत्मा में ही லோத்து उन्माद में था. லோத்து அனலா இருந்திருக்கிறார். लूत भी आत्मा में उन्माद था. அப்ப ஆவியில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். आमीन. प्रभु के लिए सेवा करो. அப்ப அசதியான வேட்டுகள் களையப்பட வேண்டும். सारे आलसपन दूर होना. அசதியாக இருக்கிறது. ये लोग ऐसे आलस ஏனோ தானங்கிற வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை आमीन. जो आत्मिक जिंदगी हमें सौंपे गए
वो ऐसे वैसे रहने वाला जीवन नहीं, அவங்க கவனிக்க, அசதியான வாழ்க்கையை வாழக்கூடாது. आलस के जीवन नहीं रखना. கொஞ்சம் அசந்தா போதும், थोड़ा सा आलस आएगा तो அவன் எல்லாவற்றையும் செய்து वो முடித்து सब कुछ कर देगा, बो देगा दुष्ट. ரொம்ப முக்கியம். அப்போ ரொம்ப நம்ம அசதியாய் இராமல் இருக்க வேண்டும். हम आलस मत बनना. கொஞ்சம் யாரு மோசையுடைய கோலை கொஞ்சம் சாஞ்சிச்சுன்னா அந்த யாரு யுத்தத்துல யோசுவா யாரு யாரு தோத்து போவா? அமலேக்கியர் ஜெயம் எடுத்துருவாங்க. थोड़ा सा वो मूसा ने उससे हाथ उठा के खड़ा था युद्ध में. கைய थोड़ा सा उनके हाथ ढीले होने में वो जो विरोध से लड़ रहा वो अमेले क्यों जय पाएंगे? ரெண்டு கலடும் சேர்ந்து கையை பிடிச்சு इसलिए दोनों बुजुर्ग लोग उनका हाथ को पकड़ा है. மோசைக்கு அண்ணன் ஆரோன், मूसा का भाई अरुण, மோசைக்கு அக்கா கணவர் யாரு? मूसा की बहन की ஊர். आमें. இவங்க मूसा की ரெண்டு बहन பேரும் की சேர்ந்து மோசையுடைய கையை பலப்படுத்துகிறார். अरुण और ऊर दोनों मूसा के हाथ को स्थिर किया, दृढ़ किया. அமலேக்கியர் நடுவிலே யுத்தத்திலே ஜெயம் கிடைத்தது. वो अमलेकियों के बीच में युद्ध में जय पाए. கொஞ்சம் அசதியாக இருந்தால் थोड़ा सा ढीले होने அப்ப में விழிப்பு இல்லாம இருக்க கூடாது. जागते அப்ப रहना. அசதியை களைச்சிட்டு सारे आलस को दूर कर சபை ஒரு உற்சாகமாக பிடிக்க வேண்டும். कलिसिया उत्साह தேவ से தரிசனத்தை உற்சாகமா பிடிச்சா कलिसिया उत्साह से परमेश्वर दर्शन को பொல்லாங்கன் पकड़ेगा. ஜெயம் எடுக்க முடியாது. और दुष्ट जय नहीं पाएगा. அப்ப நீங்க அசந்துட்டுனா அவன் தான் ஜெயிப்பான். यदि तू ढीले होगा तो वो जय पाएगा. அவன் பொல்லாங்கன் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவான். आमें. वो दुष्ट सब कुछ அப்ப करता. அசந்திரக்கூடாது. हम ढीले नहीं होना, ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். सचते रखना. மோசே கை அசந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. मूसा के हाथ ऐसे ढीले हुआ இங்க था. பாருங்க, மாம்சம் பலவீனம் உள்ளது. शारीरिक तो कमजोर है. ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்றார். आमें. और सेवक लोग के लिए तुम जागते रहना, प्रार्थना करना. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 18 19 வசனங்கள் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. आमें. लिपिसर छठवां अध्याय में 18 சகலவித 19 விண்ணப்பத்தோடு மண்டாட்டோடு விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார். हर समय हर प्रकार के प्रार्थना निवेदन के साथ प्रभु के दासों के लिए भी तुम நீங்க प्रार्थना விழித்திருந்து करना. ஜெபம் பண்ணுங்க. तुम जागते रहो, प्रार्थना करो. ஊழியக்காரருக்காக முக்கியமாக ஜெபம் பண்ணணும். आमेन. मुख्य सेवक के लिए प्रार्थना करना. ஹல்லேலூயா. हालेलुया. எல்லாம் நாங்க என்ன இரும்பா மனுஷன்? நான் யா. ஊழியர், நீ இரும்பா? क्या जो सेवा करता वो लोहा है क्या? நான் இரும்பு. அப்பதான் யாரு யோபு சொல்றா, நான் இருமான்னு கேக்குறேன், आमेन. वेनगलमा. வெண்கலமான்னு கேக்குறேன். अय्यूब भी ऐसे ही पूछा था, क्या मैं पीतल हूँ? இங்க கவனிங்க, அப்ப ஒருவரை ஒருவர் தாங்கி ஜெபிக்க வேண்டும். आमेन. एक दूसरे को बोझ उठा के प्रार्थना करना, அப்போதான் அந்த பொல்லாங்கனை எதிர்க்க முடியும். तब वो तुष्ट से हम जय पा सकता. ஒரு தனி மனிதனால் செய்யக்கூடிய வேலை. आमेन. ये अकेले एक व्यक्ति से होने தேவனுடைய वाला काम नहीं. ராஜ்யத்திலே நாமும் பங்குள்ளவர்களாக आमेन. இருக்கிறோம். हम भी परमेश्वर के राज्य के लिए बाही है. அப்ப விழித்திருந்து திருச்சபைக்காக ஊழியக்காரனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். आमेन. हम जागते रहेंगे, कलिसिया के लिए, मंडली के लिए, सेवकों के लिए हम प्रार्थना நீதிமான் करेंगे. செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. धर्मी व्यक्ति की प्रार्थना के प्रभाव से बहुत कुछ होता है. அப்ப எலியா நம்மை போல் பாடுள்ள மனிதன் தான், एलिया हमारे समान दुख सुख भोगने वाला ஆனாலும் मनुष्य, ஜெபித்தான். परंतु प्रार्थना किया. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में நாம் இப்படி சோர்ந்து போக கூட விழிப்பா இருக்கணும். हम निराश नहीं होना, जागते रहना. யோபு விழிப்புல இருந்தார். आयुब जागते रहता था, யாரு லோத்து விழிப்பாக लूत இருந்தார். जागते रहता அப்ப था. வேதத்துல வாசிக்க இப்படி शास्त्र விழித்து में पढ़ता है, தெபோராளி விழி விழி விழி. आमेन. हे देवोरा जाग 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 उठा. அப்ப விழித்திருக்கக்கூடிய அனுபவம் தேவை. जागते रहने वाले अनुभव. அசதியாக இருந்துடக்கூடாது. आमेन. आलस नहीं रखना. அசதியா இருந்தா அன்னைக்கே சவுல் தாவீதை காலி பண்ணியிருப்பான். आमेन. यदि दाऊद आलस में रहेगा तो उसी दिन साउल उसको मार डालता. தாவீது ரொம்ப வெளிப்பா இருந்திருக்கிறார். दाऊद बहुत जागते रहता था, அதனால அங்க தாவீதுக்கு விசேஷித்த கிருபை. इसलिए दाऊद को विशेष अनुग्रह. தாவீது ரொம்ப வெளிப்பா இருந்திருக்கிறார். दाऊद जागते रहता, எவ்வளவு வெளிப்பா இருந்திருக்கார் தெரியுமா? कितने जागते रहता. அவன் கௌதாரியை போல வேட்டையாட வந்தான். वो एक बिच्छू के जैसे शिकार करने आया. அவ்வளவு அங்க யோபுவை பத்தி சொல்லும் போது யோபு பத்துல சிங்கத்தை போல और வேட்டையாடப்பட்டான். अय्यूब के बारे में लिखा है, अय्यूब 10वां अध्याय में सिंह के समान யோபு वो சிங்கத்தை अहीर போல हुआ. வேட்டையாடப்பட்டவன். अय्यूब सिंह के समान अहीर हुआ था. தாவீது கௌதாரியை போல வேட்டையாடப்பட்டவன். दाऊद बिच्छू के जैसे शिकार हुआ அப்ப था. இங்க கவனிங்க, அவன் வேட்டையாடுவான். वो क्या करेगा? பொல்லாதவன். अकेले करेगा, शिकार करेगा. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். वो तुष्ट से हम நீ जागते रहना, அசதியாக இருக்க கூடாது. आलस मत बनना. ஒரு விழிப்பு, தாவீதுக்குள்ள ஒரு விழிப்பு இருந்துங்க. दाऊद के अंदर जागते रहने वाला अनुभव. ரொம்ப விழிப்பு இருந்துச்சு. சவுலுக்குள்ள தான் விழிப்பு இல்ல, அவன் தூங்கிட்டு அடக்கான். आमीन. लेकिन साउल सोते रहता था. அல்லேலூயா. இங்க கவனிங்க, அப்ப விழிப்பில்லாத ஆவிலாம்
என்ன குடியா என்ன ஆவி? விழிப்பில்லாத ஆவியெல்லாம் என்ன ஆவி? जो जागते नहीं रहता वो कौन से आत्मा? கவனிக்க வேண்டும். ब्रह्म की आत्मा। அப்போ என்ன? அப்போ வஞ்சக ஆவி, ब्रह्म की आत्मा। அபிஷேகத்தை இழந்துட்டான், अभिषेक को खो दिया, விழிப்பில்ல அவனுக்குல, जागते नहीं रहा। அல்லேலூயா. हालेलुया। தாவீது விழிப்பாக இருக்கிறார். दाऊद जागते रहे। நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். तुम भी जागते रहो। ஆண்டவருடைய சமூகத்தில் விழிப்போம். प्रभु के सम्मुख में हम जागेंगे। சபையை நீ விழித்து, ए कलीसिया जागो, சீயோனை விழித்து, ए सियोन जागो, தேவராலே விழி, ए देवरा जागो। இந்த நாட்களை விழித்துக் கொள்ளுவோம். इन दिनों में हम जागेंगे। தேவ சபை விழிப்பா இருக்கணும். प्रभु की मंडली जागती रखना। அல்லது அவன் பொல்லாங்கன் எய்து கொண்டு அவனுடைய வேலையை செய்வான். नहीं तो वो दुष्ट है, वो अपना काम करने तैयार हो जाएगा। பொல்லாங்கனை அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதா விசுவாசன் கேடத்தை பிடித்துக் கொள்ளுங்க. वो दुष्ट के सारे चलते हुए तीरों को बूझने के लिए हम अपने डाल लिए हुए खड़े நாம் होंगे। ஜெபிப்போமா? हम अभी प्रार्थना करेंगे। ஜெபிக்காக ஜெபம் பண்ணுங்க. धन्यवाद। பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் நீங்கள். ஜெபிப்போம். Praise the Lord. ஆண்டவரே, அவன் Yes, Lord. Yes, Lord. आमेन आमेन। प्रार्थना सब परमेश्वर के धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। ओ தேங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க। आमेन। प्रार्थना करो। அன்பின் பரலோக பிதாவே, இந்த உபவாசத்தின் 12ஆவது நாளில் சபையானது விழித்துக் கொள்ளும்படி ஹல்லேலூயா அவன் பொல்லாங்க நீதி அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் முடித்துக் கொடுத்ததால் ஒருவராய் அனந்த ஞானம் உள்ள தேவனே, என்னுடைய அனந்த ஞானம் இந்நாட்களிலே சபையில் வெளிப்படுகிறபடியா இது வெளிப்படுகிற ஒவ்வொரு ஹல்லேலூயா சத்தியங்களை எங்கள் விண்ணப்பங்களாய் மன்றாட்டுகளாய் பரிந்து பேசுகிற அனுபவங்களாய் நீ பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் விழித்திருந்து செபிக்க எங்களுக்கு அவை எல்லாவற்றையும் மாற்றி எங்கள் இருதயத்திலே ஆவியிலே அனலாய் இருக்க ஒரு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உடைய அனந்த ஞானம் திருச்சபையில வெளிப்படுகிறது. ஆமென். நீ ஒருவராய் ஞானம் உள்ள தேவன். நேற்றைய தினத்தில் கூட அவன் கொள்ளாமல் இருக்கிற தலைப்பிலே ஹல்லேலூயா அவன் நல்ல வேலைக்கு விரோதமாய் வருகிறவன், அவன் நல்ல விதைக்கு விரோதமாய் கலையை விதைக்கிறவன். ஓ ரிக்கா குணமா ஆதலால் விழி விழி விழி. ஓ வீணையே விழி. ஹல்லேலூயா. ரிக்கா குணமா சுரமண்டலமே விழி. ரிக்கா தெபோராலே விழி. சபையே விழி. விழித்திருக்கிற அனுபவம் இந்த உபவாச நாட்களிலே எங்களோருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் சபையாருடைய ஜீவியத்தில் கடந்து வரும்படியா ஆமென். காலையிலே அதிகாலையிலே யோகு ரிக்கா தூனா முஷவா அவன் பொல்லாங்க இடத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியா அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லட்சத்தின்படியும் தேவனாய கர்த்தரிடத்திலே பலியை செலுத்தி இவ்வண்ணமாய் விழித்துக் கொண்டதை போல ஹல்லேலூயா திருப்பி கொண்டு வந்த போது ரிக்கா தூனவா ரியா தூனவா ஓ பொல்லாங்குடைய அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் லோத்து தன் குடும்பத்துக்காக விழித்துக் கொண்டதை போல ஆவே லகுஷிக்க பரபரவா ஆனா ரியா தூனக்க பரவா சபையார் வசனத்தை கேட்கும் போது அவர்கள் இருதயத்தில் உணராது இருக்கும் போது ஓ
பொல்லாங்கன் வந்து அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை அல்லேலூயா பறித்து கொள்ளுகிறான். நிக்காத்துரவா அதனால் உணர்வில்லாத ஜீவியம் உணர்வுடைய அல்லேலூயா சகல அசதியான வேட்டுக்கள் களையப்பட நிக்காத்துனவா இந்த நாட்களை தேவனுக்குள்ளே நாங்கள் ஆவியிலே அனலா இருந்து ஜெபிக்க லிப்பதுன உஷிக்கவலவா அல்லேலூயா விழித்திருங்கள் ஜெபித்திருங்கள் அல்லேலூயா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் என்று அல்லேலூயா திக்க உஷிக்கவலவா கர்த்தரா இயேசு கிறிஸ்து இன்னும் அப்போஸ்தலர்கள் எழுதியிருப்பதை போல அல்லாஹ் ரிக்கமா பொல்லாங்கனை ஜெயிப்பது எப்படி என்று தேவ சபையிலே ஆவியானவர் நீர் நேற்று தினத்தில் நீர் திருவிழம் பற்றினபடியா இன்னும் நெகேமியாவும் கூட தொபியாத்து சன்பல்லாத்து அல்லேலூயா தேவனுடைய பணிகளுக்கு விரோதமாக எழும்பிய போது இரவும் பகலும் ஜாமம் காக்கிற விழித்திருக்கிற அனுபவத்திற்காக விழித்திருக்கிற ஜாமம் காக்கிறவர்களை அவர் ஏற்படுத்தினார் என்று நாங்கள் கண்டது போல லிக்கா தூர உச்சக்கமா ஒவ்வொரு அதிகாலையிலும் கர்த்தாவே உற்சாகமாக எழும்பும்படியார் அல்லேலூயா ரிக்கா சபையே தேவ தரிசனத்துக்காக விழித்திரு என்று சொன்னீரே.